ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பீசிஸ் இன் நியூஸ், இந்த பிளேலிஸ்ட் பூராமே ஸ்பீசிஸ் இன் நியூஸ் தான் இருக்க போகுது. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட். ஸ்னோ லெப்பர்ட் அப்படின்றால் பனிப்பிரதேசங்களில் வாழக்கூடிய லெப்பர்ட். சரியா? இது எதுக்கு நியூஸில் இருக்குது அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 718 ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதில் 50%க்கு மேலே லடாக்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட ரிப்போர்ட் சொல்லுது. இது எதனால முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஸ்னோ லெப்பர்டுக்காக நம்ம வந்து 4 வருஷமா கஷ்டப்பட்டு 2014-19 ஆரம்பிச்சு 2024 ஜனவரியில தான் இதுக்கான எஸ்டிமேஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹெக்டிக்கான எக்ஸசைஸ். ஏன்னா அந்த டெரெயின் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இது எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச்னால எல்லா அனிமல்ஸுடைய ஹேபிட்டட்டும் சுருங்கிட்டே இருக்கு. ஏன்னா ஹியூமன் மேன் அனிமல் கான்ஃபிளிக், நம்ம வந்து நிறைய ரோடு கட்டுறோம், இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுனால அது கூட நிறைய கான்ஃபிளிக்ட்ல நேரடியாக நம்ம சந்திச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம ஜெயிச்சிடறோம். அவங்களுடைய ஹேபிட்டட் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸோட ஹேபிட்டட் ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. இது எங்க இருக்கும் ஸ்னோ லெப்பர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மவுண்டன்ஸ். எந்த மவுண்டன்ஸ்? சென்ட்ரல் ஏசியாவில் இருக்க மவுண்டன்ஸ். இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, சென்ட்ரல் ஏசியாவில் இருக்க மவுண்டன்ஸ். ஹிமாலயாஸ்ல, சைனால, திபெத்ல, அதற்கப்புறம் உரல் மவுண்டன்ஸ் நியர் ரஷ்யா, அந்த ஏரியால, சென்ட்ரல் ஏசியால தான் இது வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 718 இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 50%க்கு மேல லடாக்ல தான் இருக்கு. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அகைன் ஐ எம் ரீஇட்டரேட்டிங் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெல்ப் ஃபார் ஸ்னோ லெப்பர்ட். யார் கோஆர்டினேட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, WII, வேர்ல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இந்தியால இருந்து இவங்க வந்து இதை கோஆர்டினேட் பண்றாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்றது வெளியே இருந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, WWF, வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், அவங்களோட இந்தியா பிரான்ச்சும் சேர்ந்து இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் மைசூர்ல இருக்க, இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. WII அது வந்து என்ன பாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சுதந்திரமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். எந்த மினிஸ்ட்ரி கீழனா, ஆப்வியஸ்லி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி கீழே 1982 வந்து இதை நம்ம கண்டுபிடிச்சோம். விச் மீன்ஸ் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தராகண்ட்ல தான் WII. W இருக்கு, பக்கத்திலே U இருக்கு. UVW தானே சொல்றோம். So WII is based on Uttarakhand. Snow leopard population assessment in India, SPAI. இதற்கு கீழே தான் WII அவங்க இந்த SPAI அப்படிங்கிற ப்ரோக்ராம் கீழே தான் இந்த எஸ்டிமேஷனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்னோ லெப்பர்டுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி 2019ல ஸ்டார்ட் ஆச்சு. இதோட நோக்கம் என்ன? ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இன் இந்தியா. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்னோ லெப்பர்டோட பாப்புலேஷனை டபுள் பண்ணணும். டபுள் பண்றதுனால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, அங்க இருக்கிற ஈகோ சிஸ்டம் வந்து அப்படியே இன்டாக்டா இருக்கும். இது இறந்துடுச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற ஆடுகள் இதெல்லாம் வந்து, இது பிரெடேட்டர் இல்லை அப்படின்னா, அங்க இருக்க இந்த ஆடு அந்த மாதிரி ஆர்கானிசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா வளர ஆரம்பிக்கும். ஸோ அங்க இருக்க பயோடைவர்சிட்டி டோட்டலா கெட்டு போயிடும். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் எங்கன்னா 12 நேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட ஜூம்டு மேப் தான் இது. ஹிமாலயாஸ், குன்லுன் மவுண்டைன்ஸ், அப்புறம் வந்து அட்லை மவுண்டன்ஸ், அப்புறம் வந்து நார்த் வெஸ்டர்ன் சைனால இருக்கக்கூடிய டியான்சன் மவுண்டைன், இந்த ஏரியாலாம் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம்டு ரேஞ்சு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் பாசிபிள் ரேஞ்ச். மேபி அங்க இருக்கலாம், இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்தியா ஹேஸ் அ பிக் ஷேர். 1/6 to 1/9 ஆஃப் குளோபல் பாப்புலேஷன். 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்னோ லெப்பர்டு. அதுல கிட்டத்தட்ட 1/6 அப்படி என்றால் எவ்வளவு? 1/6 20க்கு மேல, 20+ வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நியர்லி 20 அந்த ரேஞ்சில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்தியால இருக்கிறது. அண்ட் 1/9 ஆஃப் த குளோபல் பாப்புலேஷன், 1/6 to 1/9 வந்து இந்தியால இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த ஃபைண்டிங்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, லுஹாஸ்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லுஹாஸ்க்னா லடாக்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து உத்தராகண்ட், அடுத்தது வந்து HP ஹிமாச்சல் பிரதேஷ், அடுத்து வந்து அருணாச்சல் பிரதேஷ், அடுத்து வந்து சிக்கிம், அடுத்து வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். நல்லா பார்த்துக்கோங்க. பீகார்லயோ இல்ல உத்தரப்பிரதேஷ்லயோ இது வந்து கிடையாது. பட் பீகார்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் ஹிமாலயாஸ் போயிட்டு இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. லுஹாஸ்க் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. லடாக், உத்தராகண்ட், HP, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது ரீசன்ட் டேட்டா. ஸோ கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. லுஹாஸ்க் அதிகமா இருக்குது. லடாக் நம்ம வந்து அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கோம். ஹையஸ்ட் டு லோயஸ்ட் ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கோம். லடாக், உத்தராகண்ட், HP, AR, சிக்கிம் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸ்னோ லெப்பர்ட்
கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெமிஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா லடாக். திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் லடாக் ஹாஸ் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட்ஸ். லடாக்ல இருக்க ஹெமிஸ் நேஷனல் பார்க் தான் ஸ்னோ லெப்பர்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. இன்னொன்னு அதனாலதான் அது வந்து ஸ்னோ லெப்பர்ட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெமிஸ் நேஷனல் பார்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரத்யேகமான குணம் என்னன்னா இந்தியாவுடைய பிக்கஸ்ட் நேஷனல் பார்க். இந்தியா எதனால முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு இந்த ஸ்னோ லெப்பர்ட் கூட இந்தியாவுக்கு ஒரு நல்ல பந்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 5 பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5ஐயுமே ஹோஸ்ட் பண்ணக்கூடிய யூனிக்கான நேஷன் இந்தியா. அந்த 5 பிக் கேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து எல் ஃபார் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எல் வந்து லயன், லெப்பர்ட், காமன் லெப்பர்ட், கிளவுடட் லெப்பர்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்றால் ஸ்னோ லெப்பர்ட், காமன் லெப்பர்ட், கிளவுடட் லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட். அதற்கு அடுத்து வந்து லயன், இன்னொன்று வந்து டி ஃபார் டைகர். இது 5மே பிக் கேட்ஸ் அப்படின்வாங்க. இது 5மே இந்தியாவில் நீங்க பார்க்கலாம். ஸ்னோ லெப்பர்டுடைய ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பிலிம்ஸ்க்கு மோர் தேன் எனஃப். ஸ்னோ லெப்பர்டுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வல்னரபிள். ஸ்னோ லெப்பர்டுக்கு IUCN ஸ்டேட்டஸ் இஸ் வல்னரபிள். சைட்ஸ்ல அப்பெண்டிக்ஸ் 1, கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்ல அப்பெண்டிக்ஸ் 1. அடுத்தது இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் WPAல ஸ்கெடியூல் 1ல இருக்கு. எல்லாமே ஆப்சல்யூட் ப்ரொடெக்ஷன், ஹை ப்ரொடெக்ஷன். ஏன்னா கிட்டத்தட்ட 718 ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது 1/6 ஆஃப் த வேர்ல்டு தான். அப்படின்னா அப்புறம் எவ்வளவு ரொம்ப கம்மியா இருக்கும்னு பாருங்களேன். விச் மீன்ஸ் 700 into 6 4000 தான் கிட்டத்தட்ட வேர்ல்ட்லயே டோட்டலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாத்துலயுமே ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன். வல்னரபிள், ஸ்னோ வல்னரபிள், ஸ்னோ லெப்பர்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வல்னரபிள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்னோ லெப்பர்டுக்கு வால் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ வல்னரபிள், வால் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். வல்னரபிள். ஓகே கைஸ், தேங்க்யூ. வில் மீட் இன் அன் அதர் வீடியோ. இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து ஸ்பீசிஸ் இன் நியூஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நிறைய ஸ்பீசிஸ் பின்வரும் நாட்கள்ல அப்லோட் செய்யப்படும். அண்ட் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். பாய்.